கும்பகோணம் மகாமக பெருவிழாவையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் கும்பகோணம் மகாமக பெருவிழா கொடியேற்றத்துடன் நாளை தொடங்குகிறது. இதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் காமராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மகாமக குளம் மற்றும் பொற்றாமரை குளத்தில் இறங்கி பார்வையிட்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், புனித நீராட வரும் பக்தர்களின் வசதிக்காக 2 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு வசதிகள், குடிநீர் மற்றும் கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமராஜ் கூறினார். குளத்தை தூர்வாரி கல் பதித்து கல் திருப்பணி செய்து அதேபோல மண் நிரப்பி அதில் தண்ணீர் நிரப்புவதற்கும் இதுபோன்ற திருப்பணிகளுக்கு மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் 66 லட்சம் ரூபாயை ஒதுக்கி அதற்குரிய பணிகளும் இன்னும் பொதுப்பணித்துறையின் மூலமாகவும் அதேபோல உள்ளாட்சித்துறையின் மூலமாகவும் 2 கோடி ரூபாய் மகாமக குளத்திற்கு செலவிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து வசதி, பாதுகாப்பு வசதி, குடிநீர் வசதி, அதேபோல சுகாதார வசதி, அத்தனை வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. மகாமக பெருவிழாவையொட்டி மகாமக குளம் மற்றும் அதனை சுற்றி அமைந்துள்ள கோவில் கோபுரங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இரவு வேளையில் மின்னொளியில் ஜொலிக்கும் குளத்தின் அழகை காண ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். குளக்கரையில் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டும் அவர்கள் மகிழ்கின்றனர். கும்பகோணம் மகாமக குளம் பகல் போல 4 பக்கமும் மின்சார விளக்குகளால் ஜொலிக்கிறது. இப்பொழுது பக்தர்களின் கூட்டம் மகாமக குளத்தை அலைய மோதுகிறது. இப்பொழுதே குளிப்பதற்கு ஆர்வத்துடன் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கியவுடன் தான் குளிக்க வேண்டும் என்று அனுமதி தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த மகாமக திருவிழாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பக்தர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.